வேலை இல்ல சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். போதும்மா. சேர்மனுக்கு தெரியறப்போ என் தலைதான் உருளும். என் வேலையை எப்படி காப்பாத்திக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் கேலியா இருக்குல்ல? என்னடி என்கிட்ட குரல்ல ஒஸ்தி பேசுற? என்ன திமிரா? ஆமா திமிருதான். நேர்மையா இருக்கிறவங்க திமிரா தான் இருப்பாங்க. பணத்தை கட்ட போயிருக்கா, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? விஜயா, இந்த மாதிரி தான் நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. வேற என்ன பண்ணுவாங்க இவ பண்ணதுக்கு? கரெக்ட்டுமா. இந்த தான் சொல்றாரு, அவர் ஒண்ணும் சொல்லலையே. எங்க ஷோரூம்ல வேலை பார்த்த ராஜாராணி தான் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி தான் சீதா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல சீதா மேல. நீ தேவையில்லாம எதுலயாவது போய் தலையிட்டு உங்க 2 பேத்துக்குள்ளார பிரச்சனை வராம பண்ணிக்க. நீ தைரியமா இருமா. சரிங்க மாமா. முடிட்டு பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது. எதுக்கு நீ தேவையில்லாம அசிங்கப்படுற? அப்படியா? நம்மள அசிங்கப்படுத்துனாங்களா? ஓ, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அக்கம் பக்கத்துல பார்த்தா அசிங்கமாயிடும். அவர் பணத்தோட வந்துருவாரு. ஒரு நிமிஷம். நாங்க உங்க வீட்டு பொருள்லாம் எடுக்க வரல, மணியை தான் பார்க்க வந்திருக்கிறோம். சார், அவர் பணத்துக்காக தான் போயிருக்காரு சார். வந்துருவாரு சார். பொருளெல்லாம் எடுத்துறாதீங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். வீட்டை காலி பண்ண சொன்னா எங்க போவோம் சார்? எங்களுக்கு எங்க போய் தொலைஞ்சிங்க? சாமான தூக்கி வெளியே போடுறதுக்கு வந்திருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? எங்க இவர் உங்க ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்டா? அவங்க பயந்துட கூடாதுன்றக்காண்டி எப்படி சொன்ன? நீ பரா. எனக்கு வேற வழி தெரியல சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்ல நிக்க கூடாதுன்னு தான் இப்படி புத்தி கெட்டு பண்ணிட்டேன் சார். சார், இவர் ஜெயிலுக்கு போனா என் பிள்ளையோட போய் நான் கடல்ல தான் விழணும் சார். இவர் எதுவும் பண்ணிடாதீங்க. பண்ண அவனுங்க ஓடிட்டானுங்கன்னு சொல்றேன். இத ஸ்டேஷன்ல சொல்லி எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணாதான் பணமும் ஹாஸ்பிடல் போகும், சீதாக்கும் வேலை கிடைக்கும். நான் சார் கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. மணினா, கடன் இருக்கிறவன்லாம் திருட ஆரம்பிச்சா தெருவுக்கு 10 திருட்டு நடக்கும். எனக்கு தாங்க கடன் இருக்குது. சார், அவர் வீட்ல ஒரு எமர்ஜென்சி தான். ஆமா சார், என் பையனை நாய் கடிச்சிருச்சு. அதனாலதான் நான் உடனே போக வேண்டியதா போச்சு. ஏயா, உண்மையை ஒழுங்கா சொல்றதுதான் உனக்கு நல்லது. நீ இத தனியா பண்ணியா இல்ல இந்த செக்யூரிட்டி டிரைவர் எல்லாம் கூட்டா சேர்ந்து மொத்தமா பிளான் பண்ணி அடிச்சிட்டீங்களா? நீ என்ன அம்மா ஒரு கதையா கூட இருக்கலாம்ல. சார், அதுக்கான ப்ரூஃப் இருக்கு சார். ஆனா அத கொடுங்க. இத பாருங்க சார், அதுக்கான பில் எல்லாம் இருக்கு. அடுத்தவங்க பணத்தை திருடுற அளவுக்கு கேவலமான புத்தி எல்லாம் எனக்கு இல்ல சார். என் ஹஸ்பண்ட் கூட ஒரு போலீஸ் தான். போலீஸா? ஆமா சார், டிராபிக் போலீஸா இருக்க.